நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். குரு பெயர்ச்சி 2024-25 பலன்களோட இப்போ நம்ம பார்க்க போறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அஷ்டலக்ஷ்மி யோகம் வந்தாச்சுங்க. மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப குதூகலமான ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க, இதுக்கு முன்னாடியே இவ்வளவு சூப்பர் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கு பின்னாடியே இவ்வளவு சூப்பர் பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க, அப்படியே வாவான அள்ளி அணைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சி தான் மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. சரி, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு குரு வரார். இது வரைக்கும் குரு எங்க இருந்தார்? ஜென்ம குருவா இருந்தார். அவருடைய ஸ்தான பலம் இல்லை, ஆனா பார்வை பலம் இருந்தது. பட் ஸ்டில் நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே சாதிக்கல. ஸ்மூத்தா போச்சுன்னு நிறைய மேஷராசிக்காரங்க சொல்வீங்க, ஆனா ரொம்பவே சாதிக்கல. பட் இப்போ சாதிச்சு ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சரி, குரு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, குரு ரிஷபத்துக்கு போகும்போது வேலை செய்ய மாட்டாரே அப்படின்னு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் பெரும் லெவலுக்கு வேலை செய்யும். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரார், அது பெரிய யோகம். அடுத்தது அவருடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டை, உங்களுடைய 8ஆம் வீட்டை, உங்களுடைய 10ஆம் வீடு. அடேங்கப்பா, இத பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி அருமையான காலகட்டத்தை யூஸ் பண்ணல அப்படின்னா அப்புறம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாம போயிடும். ஸோ இது தானாகவே பல விஷயங்கள் தட்டி பக்கத்துல வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நீங்க என்ன ராசி என்ன லக்னம். சரி, மேஷ ராசி கண்டிப்பா தெரியும். மேஷ லக்னக்காரங்களுக்கும் இது அருமையா பொருந்தும். இப்போ நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன. நிறைய பேருக்கு மிட் ஏஜ் பீப்புளுக்கு இப்ப ராகு திசை நடந்துட்டு இருக்கும். அந்த ராகு யோக ராகுவா, லாபஸ்தானத்துல ராகு இருக்காரா, ராகுனுடைய நிலை என்ன அப்படின்றத நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களுடைய லக்னத்தையும் சந்திரனையும் நீங்க கணக்கிட்டு பார்த்துக்கணும். இதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 60% மார்க் போட்டுக்கோங்க. கோச்சாரத்துக்கு 40க்கு 40%மே மார்க் போட்டுக்கோங்க மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள். சரி, 2ஆம் வீட்டில் குரு போகும்போது அப்படி என்ன அவ்வளோ சூப்பர் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்துலையும் இருக்கும். நியூ டெக்னிக்ஸ் கையாள்வீங்க. யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட கோஆபரேட்டிவாக எல்லாரும் இருப்பாங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க ப்ளஸ் உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்களுடைய மேலதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாண்டேஜ் சூப்பராக டெவலப் ஆகி கை கோத்து. எந்த ஒரு தொழில் எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் அங்கே கை கோக்கணும் இல்லையா? அப்போ அந்த கை கோக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தின் மூலியமாகவும் வருது, தொழில் பண்ணுற இடத்துல இருந்தும் வருது, எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. அது மிகப்பெரிய சந்தோஷம். சரி, நெகட்டிவ் பண்ணக்கூடிய இடமே இங்க இல்லை. அப்போ பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான தூக்கத்தை பார்க்க போறீங்க. அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா 6ஆம் வீடுன்றது என்ன? ருண ரோக சத்ரு. அந்த இடத்துல குரு பார்த்துறார். நீங்க முதல்ல இருந்தே யோசிச்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே தீராமலேயே இழுபறியா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க சாதிச்சவங்களா இருக்கலாம், ஆனா சம்திங் இஸ் ஸ்டாப்பிங், சம்திங் இஸ் பிளாக்கிங் அப்படின்றத நீங்க இப்போ அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. அத்தனை விஷயத்துக்கும் யாரோ எங்கிருந்தோ ஏதோ ஒரு வழிகாட்டுதல் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும், உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, உங்க குடும்ப பிரச்சனையும் உங்க குழந்தைங்க பிரச்சனையும் அனைத்து விதத்திலையும் நீங்க வழிகாட்டி அப்லிஃப்ட் ஆக போறீங்க. அந்த அப்லிஃப்ட்மெண்ட் உண்மையாகவும் நியாயமாகவும் மற்றவங்களுக்கு பல ரூபத்துல உங்களை ஜெயிக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்டோட பெரியம்மா அப்படி வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க உங்களை ஏதோ ஒரு நீங்க ஃப்ரெண்டை போய் பார்க்கும்போது அவங்களோட பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வழிகாட்டுதல் மூலியமா கூட அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். ஸோ இது என்னன்னா, கண்ணு மூக்கு தெரியாதவங்க கூட, உறவற்றவர்கள் கூட உங்களால் உங்களுக்கும், உங்களால் அவங்களுக்கும், அவங்களால் உங்களுக்கும் வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய நட்பு, பெரிய அந்யோன்யம், உண்மையான அன்பு ஏற்பட்டு நிறைய உறவுகள், நிறைய நட்பு, நிறைய சந்தோஷங்கள் இந்த குரு பயிற்சி வாவான்னு வரவேற்கணும். வரவேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க அபரிவிதமா யூஸ் பண்ணணும். புது பிஸ்னஸ் அருமையா தொடங்கலாம், புது ஜாப் நிறைய பேருக்கு கிடைக்கும். வேலை இல்லை அப்படின்னு மேஷராசிக்காரங்க சொல்லவே முடியாது. ஏன்னா பல ரூபத்துல டெக்னிக்கலி உங்களுக்கு பல விஷயங்கள் தோன்றி சூப்பரா நீங்க இருக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம சத்ரு பயமே இருக்காதுங்க. யாரெல்லாம் உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள செயலிழக்க வச்சிடும் இந்த குரு. அப்போ விரோதிகள் மறைவர்.
விரோதின்ற சப்ஜெக்டே இருக்காது. அண்ட் மேலும் அந்த விரோதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களை பார்த்து சந்தோஷமா கை கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை நீங்க நிவர்த்தி பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய அனுகூலம் பாருங்களேன். 6, 8 அப்படின்ற மறைவு ஸ்தானங்களை குரு பார்க்கறது அப்படின்றது கொடுத்து வச்ச வரம். சரி, அது மட்டுமா, இதோட பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ லாபங்கள் பல ரூபத்தில் ஸ்டாண்டர்டாக வரும். அதாவது எப்பயுமே திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்றத விட ஸ்டாண்டர்டா, கரெக்டா, உண்மையான வழியில நற்செய்தியோட புரிஞ்சு தெளிஞ்சு நீங்களும் சந்தோஷமா இருந்து உங்களை நம்பி உங்களுக்கு தொழில் கொடுத்தவங்களும் சந்தோஷமா இருக்கும்போது அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில், சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் எந்த ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய டாக்டரை உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டுதல், அவருக்கு ஞானம் பிறந்து உங்களுக்கு இது சாப்பிடுங்க சரியா போயிடும், இது பண்ணுங்க சரியா போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2025ல் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, பெரிய சர்ஜரி நடக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் அந்த சர்ஜரியே தேவையில்லை, மிராக்கிள் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு திங்ஸ் ஆர் ரியலி சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ஆன்லைன் பிசினஸஸ், ஆன்லைன் சம்பந்தமா அப்லிஃப்ட்மெண்ட், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, தென் பேச்சு திறமையால் முன்னுக்கு வரக்கூடியவங்க, கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க, பேங்க் செக்டார்ல இருக்கிறவங்க, அக்கௌண்ட் சம்பந்தமா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரும் வளர்ச்சி. லாயர்ஸ் எல்லாம் ஜெயிச்சு தட்டுவாங்க. அண்ட் உண்மையான நியாயப்படி, அதுதான் இங்க வந்து வார்த்தை, சும்மா ஜெயிக்கிறது, சும்மா எதையோ பண்ணி ஜெயிக்கிறதுன்றது கிடையாது. நியாயத்தின் அடிப்படையில் கரெக்டா அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் வீடுன்னு இருக்கிறதுனால திடீர் யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். உங்களுடைய 8ஆம் வீடு யாரு? அதே செவ்வாயினுடைய விருச்சிகம் தானே. ஸோ அந்த விருச்சிகத்தையே குரு பார்க்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுன்றது மிகப்பெரிய நட்பு அப்படின்றது வளர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேரு, புகழ், பதவி எல்லாமே கிடைக்கும். இப்போ மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான எக்ஸாம்ஸ் கூட எடுங்களேன், நீங்க 1 அட்டெம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணிடுவீங்க. எப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. புரியாத சப்ஜெக்ட் கூட இப்போ தெளிவு புரியும். அவ்வளோ விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஸ்தலம், அதுலயும் செவ்வாய்னா முருகன், முருகனுடைய குருஸ்தலம் இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் திருச்செந்தூர். அங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறும். மன நிறைவு அப்படின்றது நிஜமாவே அவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த காலகட்டத்தை அஷ்டலக்ஷ்மி யோகம் பெறக்கூடிய அற்புதமான ராஜயோகத்தினுடைய காலகட்டம் இது அப்படின்றது. அதே மாதிரி உங்களுடைய நெகட்டிவான காலகட்டம், மேபி லைக் தசா புத்தி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதுக்குமே விமோச்சனம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியட். அண்ட் மேலும் தொழில் சொல்லவே வேண்டியதில்லை. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்னா நீங்க நினைச்சதை விட அதிகமான லாபம் கிடைக்கும், நினைச்சதை விட அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்படும். நீங்க ஏதோ தப்பு பண்ண போறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல மேபி உங்க கூட ஒர்க் பண்றவங்க அல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, உங்க ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரி அவங்க எல்லாமே அலர்ட் ஆகி எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நீங்க சிக்காம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மூவ் பண்ணிடுவீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இது நட்பு வட்டாரத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உங்களுடைய ஓப்பனா சொல்லணும், உங்களை பத்தின விஷயங்களே மிகப்பெரிய லெவல்ல பெருகும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ரொம்ப முக்கியமா உங்களை கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555. நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். 2024-25 குரு பெயர்ச்சி பத்தி ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல முக்கியமாக ஒன்று விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன பயம் அப்படின்னா, போச்சுடா குரு பெயர்ச்சி விரயத்தில் இருக்கும்போதே முடியலை, இப்போ வந்து ஜென்ம குருவா வரார், அதுவும் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் அசுரகுரு, தேவகுருவாகிய குரு வரார், எல்லாமே மாட்ட போகுது அப்படின்ற தவறுதலான கருத்து சில இடத்துல நிலவிட்டு இருக்கு. முதல்ல நீங்க அதெல்லாம் தூரம் எடுத்து போடுங்க. குரு அப்படின்றது துலாத்தை விட ரிஷபத்துக்கு அருமையா பலன் கொடுப்பார். குரு வந்து 8-11ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குருன்றது முழு சுபர். ஸோ அந்த சுபத்துவம் பெற்றவர் லாபகரமாவே செயல்படுவார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எந்தெந்த ரூபத்துல லாபம், எதுல வந்து எச்சரிக்கையா இருக்கணும், இதையும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா விசேஷ பார்வையா உங்களுடைய குழந்தை ஸ்தானம்,
உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மேல படுது. யாருக்கெல்லாம் 15 வருஷமாச்சு 16 வருஷமாச்சு குழந்தை இல்லையோ, குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய யோக காலம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கிறது குழந்தை பேரு கிடைப்பதில் தான். ஸோ இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதுல இருந்து மீள்வதற்கு குருன்ற அற்புதமான ஒருத்தர் வந்துட்டார். ஸோ இப்ப நீங்க சிறு முயற்சி எடுக்காமலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுய ஜாதகத்துல குழந்தை வரம் பெற்றிருந்தால். அப்படி இல்ல சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான வழிகளை குரு காண்பிச்சே தீர்வார். எந்த அளவுக்கு ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க யோகக்காரங்கன்னா, உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது புதன். அங்க யார் இருந்தாங்க? கேது. கேதுன்னா என்ன? தடை. எது எடுத்தாலும் உடைச்சு போடுறது, எது எடுத்தாலும் பாதியா நிக்கிறது, முழுமை அடையாத நிலை, திருப்தியின்மை, அன்புல ஒரு பிரச்சனை, அனுபவிக்கிற யோகத்துல ஒரு பிரச்சனை, இப்படின்றதெல்லாம் அங்க கேது வந்ததுல இருந்து நீங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. அத்தனை விஷயத்துக்கும் ஒரு விமோச்சனம்னா இதை விட சந்தோஷப்பட வேண்டியது வேற என்னங்க இருக்கு? அண்ட் குழந்தைங்களால் நிறைய பிரச்சனை ரிஷபராசி அன்பர்களுக்கு. குழந்தைங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்கல. நீங்க எதை பேசினாலும் மைனஸா நினைச்சுக்கிறாங்க. ஏன் நிறைய பேர் சொல்றது சும்மா என்னன்னு கேட்டாலே ப்ராப்ளம் வருது, படின்னு சொன்னா ப்ராப்ளம் வருது, வலிக்குதான்னு கேட்டா ப்ராப்ளம் வருது, தூங்கிட்டியான்னு கேட்டா ப்ராப்ளம் வருது. எல்லாமே எடக்கு நடக்க பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்க என்ன கண்ணீர் விட்டவங்கள நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் வந்தாச்சு. நம்ம இந்தியர்கள் வாழ்வதே குழந்தைகளுக்காக தானே. அந்த குழந்தைங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய மனோவலி வரும். அத்தனை விஷயமும் நீங்க அனுபவிக்கணும்னு இருந்தது ராகு கேது பெயர்ச்சியில. அந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்ற 1.5 வருஷத்துல 1 வருஷம் உங்களை காப்பாத்தி விடுறார் குரு அப்படின்னா இதை விட ஆனந்தம் வேற என்னங்க இருக்கு? ஸோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி வளர்ச்சி உங்களால் உங்க குழந்தைகளுக்கும் உங்க குழந்தைகளால் உங்களுக்கும் அந்யோன்யம் பாண்டேஜ்ன்றது மே 1ஆம் தேதி எப்படா வரும்னு காத்துருங்க. அப்ப நீங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு நன்மைக்காக தான் சொல்றீங்க. அன்புனால தான் நீங்க கேட்டீங்க. அவங்கள படின்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு புரியக்கூடிய காலம் வந்தாச்சு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா 9, 5 இது ரெண்டையுமே பாக்குறதுனால பூர்வ அதாவது பல வருடங்களா ஏதாவது வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, பாக பிரிவினை பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப சுமூகமா அது முடிஞ்சு போயிடும். 100 வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. இது நாங்க 4வது ஜெனரேஷன் பார்த்துட்டு இருக்கோங்க. இவ்வளோ பெரிய சொத்துங்க. ஆனா அது யாருமே யூஸ் பண்ணாம இப்படி முடங்கி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா? அந்த வீட்டுல யாராவது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை எடுத்து வழி நடத்துங்க. மேபி இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 100 வருஷம்னு சொன்னேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அந்த 50-60 பேரையுமே சரி செய்து அவங்களுக்கு உண்டானதை கொடுத்து உங்களுக்கு உண்டானதை எடுத்துக்கிட்டு சூப்பரா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு இப்போ அவ்வளோ அருமையான பீரியட். ஸோ நீங்க இங்க தேட வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஒரு குரூப்பா இருக்கிறவங்க ஒரு சொத்து விற்கலன்னாலோ அதுல வில்லங்கங்கள் இருந்தாலோ உங்க குடும்பத்துல யாரு ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கையில கொடுத்து அப்பாடா நீ கொஞ்சம் பாருடாப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இந்த குரு பயிற்சியில சூப்பரா உங்களுக்கு பாசிட்டிவா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு வேண்டியதும் அவங்களுக்கு வேண்டியதும் கிடைச்சிரும். ஏன்னா இது அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் மிக சூப்பரா இருக்கு. திருமணம் மட்டும் இல்ல மறுமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி எந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கம்மியா இருந்ததோ அவங்க எல்லாம் கவலையே பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காவே உங்க லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதை நினைச்சு அவங்க வருத்தப்படுவாங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளாலும் பிரச்சனையா இருந்துச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு புரிதல் இல்லாம இருந்துச்சு. என்னமோ பார்த்தாலே ஒரு கோபம், ஒரு வெடுக்குன்ற தன்மை இதெல்லாம் இருந்துச்சு. எதை பேசினாலும் அங்க மைனஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப குழந்தைகள் படியும் லாபம், சொத்துக்கள் படியும் லாபம், அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோடையும் லாபம். அப்ப வேற என்ன வேணும்? ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், லோன்கள் எல்லாம் சூப்பரா நீங்க பே பண்ணிடுவீங்க. எப்படிப்பட்ட லோனா இருந்தாலும் எங்கிருந்து தான் எந்த வழிதான் காமிச்சதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அதை பே பண்ணிடுவீங்க. கடனை நீங்க அடைச்சிடுவீங்க. உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இப்ப தோணிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லிட்டே போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கு எந்த டிலே இருந்தாலும் உடனே என்ன சொல்றாங்க, இது கர்மானுடைய இது, முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்கள் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அத்தனை விஷயத்துக்கும் 9ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால எந்த வழியில எது எப்படி பண்ணியிருந்தாலும் இப்ப அதுக்கு விமோச்சனம் யார் ரூபத்திலேயாவது உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாள் இல்லாம திடீர்னு உங்க பாட்டி சொல்லுவாங்க, டேய் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு என்னுடைய மாமியார் சொன்னாங்கடா
அப்பாடா இப்போ ஞாபகம் வருது, ஒரு தடவை போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. திடீர் ஞான உதயம் கிடைக்கும். சரி பாட்டி வாங்க பாட்டி, எவ்வளவோ பண்ணியாச்சு, இதையும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அங்க போனதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், குலதெய்வ வழிபாடு, தானாகவே குலதெய்வம் தெரிஞ்சு நீங்க அங்க கால் வச்சு அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். சரி, இப்படி நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். என்னன்னா, ஆசைகள் இருக்கட்டும், அபிலாஷை வேண்டாம். அதீதமான ஆசைகள் வேண்டாம். நீங்க தான் சாதிச்சீங்க, ஓகே இப்ப எல்லாம் முடிச்சிட்டேன்ல, எனக்கு இன்னொரு 30% கொடுக்கணும், 50% தான் கொடுக்குறேன், நீங்க எனக்கு 80, நான் இல்லாட்டி முடிச்சிட்டு போமா அப்படின்ற வார்த்தைகள் வேண்டாமே. நியாயத்தின் அடிப்படையில போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தது குரு. அப்ப நியாயத்தின் ரூபத்துல போனா தான் அது நிம்மதியான ஒரு வழி எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆசைகள் இப்ப அதிகமா வரும். அது சிற்றின்ப ஆசைன்னு சொல்லலாம், சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லலாம். அந்த ஆசைகள் நியாயத்தின் வழியில் இருக்கும்போது ஓகே. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னா, தூண்டி விட்டுரும். தூண்டி விட்டு எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸாவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது என்னமோ ஒரு நாட்டம் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு குதூகலம் வரும்போது எதையோ எடுத்து சாப்பிடணும், என்னமோ பண்ணணும் அப்படின்ற ஹெல்த் காஷன் இல்லாம சாப்பிட வச்சிடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உங்க வயிறு கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நீடித்த வியாதின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? லைக் டயபெட்டிஸ், தைராய்டு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, பிபி இதெல்லாம் இருந்ததுன்னா, அதுவும் ஹெரிடிட்டரி வழியில வந்துட்டு இருந்ததுன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்காங்க. அதுக்குண்டான டெஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்க ப்ரொசீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5ஆம் வீடு 7, 7ன்றது கலத்திரம். ஸோ நேரா நீங்க போய் எதை பேசினாலும் கலத்திரம்ன்றது கணவன் மனைவி மட்டும் கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்ட எல்லாம் போய் நீங்க நேரா பேசுறீங்களோ அவங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன இந்த ஹெல்த் பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க, ஜங்க் ஃபுட்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க, ஆசைப்படுங்க, ஆனா பேராசை வேண்டாமே, அபிலாஷை வேண்டாமே அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சிட்டு இப்ப நடக்கிற திசா புத்தி என்னன்றதும் பாருங்க. மேலும் இப்ப வந்து குரு இருக்கிறது 3 நட்சத்திரத்துல, ஒன்னு கிருத்திகை, ஒன்னு ரோகிணி, ஒன்னு மிருகசீரிஷம். இது 3மே இருந்து ரிஷபராசியில இருக்கிறவங்க, ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்த சாதிச்சு அற்புதமான சந்தோஷமான ஒரு இடத்துக்குள்ள நீங்க நுழையலாம். ஓகே. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு 2024-25 குரு பெயர்ச்சி யோகங்க, சரியான யோகம். கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் வந்து போன 3 வருஷ காலமா நிறைய கெட்ட பேரு, ஒண்ணுமே புரியல, தலை தூக்க முடியல, எல்லா விதத்துலயும் மைனஸ், எந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் பெருசா இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அபரிவிதமான சந்தோஷங்கள் காத்துட்டு இருக்கு. எந்த ரூபத்துலன்னு பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி சொல்றோன்றதும் நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டுல இருந்தார். இப்போ உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வரார். அது மிகப்பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவர் வர்றது ரிஷப ராசியில வரார். அப்ப அந்த ரிஷப ராசின்றது சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் புதன். புதனும் சுக்கிரனும் சூப்பராக நட்பு பெற்றவர்கள். அதுவும் அந்த இடத்துக்கே குரு வரும்போது அசூர ரூபமா, நல்ல யோக ரூபமா, எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அற்புதமா இருக்கும். இந்த வருஷத்தை நீங்க உங்களுடைய கேலண்டர்ல நோட் பண்ணக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். அதாவது சந்தோஷத்தின் அடிப்படையில். சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். அவர் 9ஆம் வீட்டுல ஸ்தான பலமும் சூப்பர், அவருடைய பார்வை பலமும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை, இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, சர்ஜரி இது எல்லாம் நடந்தது. அவங்க எல்லாருக்குமே இப்ப அதுலேருந்து விமோசனங்கள் எல்லாமே, நரம்பு மண்டலம் கூட இப்ப வெடுக்குன்னு ஆயிடும். நீங்க ஜென்ரலா யாரோ, அதாவது காய்கறி விற்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடுங்கம்மா நரம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு. அப்போ சிறிய அட்வைஸ் பெரிய பலன் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கறது மிக 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 பெரிய சிறப்பு. ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன்னா, உங்களால பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ண முடியாம இருந்திருப்பீங்க, தைரியமே வந்திருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா ஒருத்தர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா அது ப்ரூவ் பண்ண முடியாம இருக்கும். ஏன்னா உங்களை நம்ப வைத்தவர்கள் வந்து அவங்க சீக்ரெட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு புரியும், ஆனா அதை எடுத்து செய்யறது
செய்யறதுக்கு உண்டான தைரியம் வந்திருக்காது. சிம்பிளா இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா, நீங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ரொம்ப ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பு உங்களுக்கு தெரியுது. ஆனா அதை எந்த ரூபத்திலையுமே அவங்களையும் சரி செஞ்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது முடியாம உங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்க தான் அதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அது நீங்க தொழிலுக்கு போட்டுக்கோங்க, எஜுகேஷனுக்கு போட்டுக்கோங்க. இன்னும் படிக்கிற குழந்தைங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இன்னொரு பையன் பேசிட்டு இருப்பான், பேசாதடா அப்படின்னு சொல்ல போய் டீச்சர் வந்து உங்களை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது முதல்ல. ஆனா மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நியாயமான தைரியம் வந்துடும். உங்களுடைய இளைய சகோதரி சகோதரர்களால் எக்கச்சக்கமான பிரச்சனை, அவங்களுக்கு நன்மை பண்ண போய் நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. ஏண்டா இது, எப்படா இதுல இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நீங்களே அந்த தப்பு பண்ணவங்கள, உங்க இளைய சகோதரி சகோதரர்கள், அவங்களுடைய பிரச்சனை, இதுக்கெல்லாம் நீங்களே கூப்பிட்டு வச்சு, இந்த பார் தப்பு உன்கிட்டயும் இருக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உன்னால நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், நோ அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தையும் கொடுத்து, இந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் கிட்ட, மிஸ் நான் பேசவே இல்லை, இவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் வந்து பேசாதடா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கிளாஸ் நடக்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் தான் நீங்க என்ன கூப்பிட்டுட்டீங்க மேடம், வேணா நீங்க கேட்டு பாருங்க, அவங்க 2 பேரும் தான் ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுக்கறது கிடையாது. அந்த இடத்துல அவனுக்கு புரியாததை அவன் கேட்டுட்டு இருந்தான். ஆனா அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஸோ அவங்க டவுட்டையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இது நடக்காதுன்னு சொல்லி நல் வழியில உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவங்களுக்கும் நீங்க கரெக்ட் பண்ணிடுவீங்க. நீங்களும் எந்த பிரச்சனைக்குள்ள மாட்டாம தெளிவா இதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. இதே தான் நீங்க வந்து உங்களுடைய இளைய சகோதரி சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு நீங்க போய் கெட்ட பேர் வாங்குற இடத்துல அவங்களையும் கரெக்ட் பண்ணி, நோ நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் டூ மச் நீ பண்றது அப்படின்றத சொல்லி வேணுமா வேண்டாமா, அதுக்கு என்ன வழி அப்படின்றது அவங்களோட உட்கார்ந்து பேசி அவங்களையும் விட்டு கொடுக்காமல் அவங்களுடைய பிரச்சனையும் நீங்க தீர்த்து வச்சு உங்களுக்கு ரிலீஃப் அப்படின்றது கொண்டு வந்துடுவீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா அது உங்களோட இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது யார் தெரியுமா? உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஏன்னா குரு வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறாரே. அப்போ 7 அப்படின்னா கலத்திரம். ஸோ கூட இருக்கிறவங்க எல்லாமே, இதை இன்னும் அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அப்போ மிஸ் வந்து ஏய் நிஜம் சொல்றியா, நீ உண்மை சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆமாங்க மேடம், ரொம்ப நேரமாக டீச்சர் அவங்க 2 பேரும் புரியலன்னு பேசிட்டு இருக்காங்க, எங்கள் எல்லாருக்குமே தான் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதில் இவன் போய் டக்குன்னு இந்த மாதிரி சொல்லும்போது தான் நீங்கள் வந்து அவனை பிடிச்சிட்டிங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க தான் பிரச்சனை அப்படின்றது உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உங்களுக்கு கை கோத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் உங்களுக்கு ஆதரவுகள் அனைத்து ரூபத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்க குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, உங்க குழந்தை நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்தை பார்க்கலாமே, உங்க ஃபேமிலியினுடைய இம்பார்ட்டன்ஸை பார்க்காம மற்றதெல்லாம் போய் நீங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க ப்ராப்ளத்துக்கு ஐடியாஸ் கொடுங்க. ஆனா நுழைஞ்சு எக்கச்சக்கமான பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்ல, வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இளைய சகோதரிக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அதன் மூலியமா சந்தோஷமா அவங்களுக்கும் ஒரு வழி நடத்தி, நான் என்ன சொன்னேன், அந்த குழந்தைக்கு என்ன பண்ணா இந்த பையன், அவங்களுடைய டவுட்ஸையும் கிளியர் பண்ண வச்சு சைலண்டாவும் இருக்க வச்சு அதன் மூலியமா இவனும் கிளாஸை கவனிச்சு அப்லிஃப்ட்மெண்ட்டாக மார்க் வாங்கினா. ஸோ இந்த உங்களுடைய 5ஆம் வீட குரு தன்னுடைய 9ஆம் பார்வை, அது மிகப்பெரிய யோகம். உங்களுடைய 3ஆம் வீட்டையுமே பார்க்கறதுனால ஸ்மூத்தான கம்யூனிகேஷன் மூலியமா ரைட்டானது புரிஞ்சு கரெக்டான வழியில் எடுத்துட்டு போய் சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. 6ஆம் வீட்டில் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்காரு. ஸோ அதுவுமே சூப்பர். 7ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் அது குரு பகவானுடைய வீடாக இருப்பதினால் அண்ட் அந்த சனி பகவான் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால, பூரட்டாதின்றது குரு பகவானுடைய நட்சத்திரத்தினால் எதை எப்படி என்ன சுற்றி வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்த ப்ராப்ளம்ஸ், நீங்கள் உங்கள் இளைய சகோதரர்களுக்கு வந்த ப்ராப்ளம்ஸ், நீங்கள் நட்பு வட்டாரத்தில் வந்த ப்ராப்ளம்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ், அத்தனை விஷயத்தையுமே ஸ்மூத்தாக்கி ஃபைனலி உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கக்கூடியதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த குருவை என்ன பண்ணணும், வாவான்னு வரவேற்கணும். அண்ட் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இதை பார்க்கணும், உங்களுடைய குருவனுடைய நிலையை பார்க்கணும். அதே மாதிரி இப்போ காது கொடுத்து உங்களுக்கு வந்த மைனஸஸை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி அந்த பையன் வந்து அந்த டீச்சர்கிட்ட கேட்டானோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை காது கொடுத்து கேட்கணும். அந்த இடத்துல நெகட்டிவான திசா புத்திகள் நடந்துட்டு இருந்தா, நீ என்னடா சொல்றத, நான் அப்படி தாண்டா அப்படின்னு போனீங்க
போனீங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிடுவீங்க. ஸோ ஸ்மூத்தாக முடியறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அந்த வழி கண்ணில் தெரியும். அதை கைப்பிடிச்சு உங்களை தூக்கி விடுறதுக்கு குரு இருப்பார். நீங்கள் பண்ண வேண்டியதான் அந்த கையை நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியதான். அதை பிடிச்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குருனுடைய ஸ்லோகங்கள். நீங்கள் மஞ்சள் பொடி அதிகமாக யூஸ் பண்ணுங்க. மஞ்சள் கிழங்குல நீங்கள் ஆவி பிடிங்க. சனி ஃபேவரபிளாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் தீபத்தில் நீங்கள் மஞ்சக்கிழங்கை சுட்டு நீங்கள் அரிசியில் வச்சு அதை நீங்கள் அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கும்போது நெகட்டிவான ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க. பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும், ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அப்போ அனைத்து பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள சூப்பராக போக போகிறீங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் 2024-25 அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போவே உங்களுக்கு தெரியுங்க, அவ்வளவு சூப்பரான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வந்தாச்சு. உங்களுக்கு தாங்க சூப்பரான ஜாக்பாட். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அர்த்தமாஷ்ட சனி நடந்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, குரு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண போகிறாரு. ஸ்தான பலம் பெறாரு, பார்வை பலம் பெறாரு. உங்களுக்கு 7ல் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களையே பார்க்குறாரு. அப்போது எப்படிப்பட்ட பிரச்சனையும் இப்போ முடிவுக்கு அவர் கொண்டு வந்துடுவார். அதாவது என்னென்னா, மாற்றங்களினால் மாற்றம். நிறைய விஷயத்துக்கு இந்த பிரச்சனை வாழ்நாள் மூற முடியாதுடா, போச்சுடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட யாரோ எந்த ரூபத்திலையோ உங்களுக்கு அவ்வளவும் ப்ளஸ் பண்ணிடுவார். அதில் உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலியமாகவே நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்குவீங்க. ஒன்றுமே இல்லை சார், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரோட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்கும்போது அந்த ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ண முடியாது. அவ்வளவு ஏன் ரொம்ப நாளாக உடம்பு முடியல, அது தீரவே மாட்டேங்குது அப்படின்றது கூட இதுக்கு முன்னாடி போன டாக்டர்கிட்டயே கூட நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அவங்கள பேச வைங்க. என்ன ஏதுன்னு அவங்க கேட்குற ஒரு 2-3 கேள்வியிலெல்லாம் டாக்டருக்கே இது எப்படி வெளியில் வர முடியுன்றது கண்டுபிடிச்சு அவருடைய மைண்டு ஸ்ட்ரைக் ஆகி அவர் கொடுக்கக்கூடிய மாற்று மருந்து அவருடைய ஃபீல்லையே கொடுக்கறதுலையே நல்ல விதமான அப்லிஃப்ட்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது அலோபதியில அதாவது ஏதோ ஒரு வைத்தியத்துல போய் அது தீர்வே இல்லை அப்படின் போது அந்த டாக்டரே வேறு வழி மருந்தை உங்களுக்கு சொல்லுவார், அவருடைய பாட்டி வைத்தியத்தை சொல்லுவார். அதன் மூலியமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வேற்று இனத்தவர்களால் உங்களுக்கு லாபம், பிரச்சனைகள் தவிடு பொடி ஆகுங்க. அவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்கு. அண்ட் சனியும் புரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கும்போது இந்த குரு பயிற்சின்றது நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சிகள் காமிக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நிறைய அன்பு உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே வைங்க. அவங்களோட உட்கார்ந்து பேசுங்க, அவங்களோட உறவாடுங்க. உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இரு அப்படின்றது வேண்டாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை உட்கார்ந்து ஷேர் பண்ணுங்க. அவ கண்களை பார்த்து பேசுங்க. அவங்களோட நீங்கள் சின்ன ஐடியாஸ் அவங்க சொல்லிட்டு இப்படி போகும்போதே உங்களுக்கு சொல்யூஷன் ஏற்பட்டுரும். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஆரோக்கியமாக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ ஜெயிப்புன்றது அர்த்தமாஷ்ட சனி உங்களுக்கு 30 மாதங்கள். அந்த 30 மாதங்கள்ல இந்த 12 மாசமும் உங்களை ஜெயிக்க வைக்க குரு வந்திருக்கார். ஸோ அந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? அந்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கு குரு ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க லைஃப் பார்ட்னரோட ரொம்ப அன்பு அரவணைப்புன்றங்க. அவங்க சொன்னா செவி கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து குருனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை விருச்சிக ராசிக்கு இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் கிளம்பும் போது உங்கள் லைஃப் பார்ட்னர் கையால் கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்க முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. போகும்போது நீங்கள் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட சொல்லணுன்றது இல்லை. நீங்கள் ஏன்னா யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன், யூ ஆர் அ வெரி டிட்டர்மின்டு பர்சன். நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே புதையல் மாதிரி வச்சுருப்பீங்க, சாதிச்சுட்டு சொல்லணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்களாகவே இருங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு போங்கன்னா, நான் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன்றது உனக்கு சொல்கிறேன், ஓகேயா அப்படின்னு ஒரு ஹக் கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எங்கேருந்து தான் தெம்பு வந்ததுன்னே தெரியாது. அந்த தெம்பு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலியமாக
பிரபஞ்ச சக்தி மூலியமா உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஜெயிச்சுட்டு சந்தோஷம்ன்ற ஒரு கடல்ல டெய்லி 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 மூழ்கி மூழ்கி எந்திரிக்கும் போது இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு. கடன் வரும், கேட்ட இடத்துல இருந்து கடன் வரும், லேண்ட் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. நான் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் நான் அடிக்கிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னா என்னவோ அதுதான் இது. அதே மாதிரி இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யார் இருந்தாலுமே இப்போ புரிஞ்சுக்குவாங்க. படிப்புன்ற ஒரு விஷயத்துல கூட படிப்பு வரலையேன்னு சொல்லும்போது கூட இப்போ நல்ல டீச்சர் உங்களுக்கு கரெக்டாக வழி நடத்தி செல்வார். ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கிருந்தும் யாரோ ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு உங்கள் டைட்னஸ் எல்லாமே குறைஞ்சு போயிடும். தடை 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 தாமதம் தாமதம் தாமதம்ன்றதெல்லாம் போய், ஏன்னா உங்களுடைய கேது லாபஸ்தானத்தில் கேது, அதுவே ப்ளஸ்ஸு. அவரை குருவும் பார்க்கும்போது ப்ளஸ்ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ அவ்வளவு சூப்பர். 5ஆம் வீட்டில் தான் ராகு இருக்காரு, பட் அதுவும் குருனுடைய வீடு தான். அப்போ குரு ரூபத்தில் எல்லாமே ப்ளஸ் வரும்போது தடைகள் தவிடுபடி ஆகும். இங்கே நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தை பாருங்க. இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஃபுல் நெகட்டிவிட்டிக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் பிளஸ்ன்றதுனால அந்த பிளஸ் வரலன்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் அதுக்குண்டான வழி என்னன்றது கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலே பெரிய லாபங்கள் பண ரீதியா மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு இது அற்புதமான குரு பயிற்சி. மறுபடியும் இந்த மாதிரி குரு பயிற்சி வருமா அப்படின்றது சந்தேகம்தான். மறுபடியும் குரு உங்களுக்கு வரும் உங்களுடைய 7ல். ஆனா இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்து மற்ற கிரகங்களோட இவ்வளவு பெரிய அப்ளாஸ் கிடைக்கக்கூடிய நிலையில இருக்குமான்றது சந்தேகம்தான். ஸோ யூஸ் பண்ணுங்க, நல்லா ஜெயிச்சுட்டு வாங்க. செவ்வாயினுடைய அனுகிரகம் ஆல்வேஸ் விருச்சிக ராசிக்கு உண்டு. எந்த போரையும் ஜெயிக்கக்கூடிய திறமை விருச்சிக ராசிக்கு உண்டு. ஸோ முருகப்பெருமானுடைய குருஸ்தலம் அது திருச்செந்தூர். நீங்கள் போயிட்டு வாங்க. நித்தியப்படி ஏதாவது ஒரு குருவை வணங்கிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப ராகு கேது பிரச்சனை இருந்து சுயஜாதகத்தில் இருந்தால் கூட இப்போ லக்ஷ்மி நரசிம்மரையும் முருகனையும் நீங்கள் வழிபடும் போது அவர்களுடைய ஸ்லோகங்கள் சொல்லும் போது டக் 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 டக்குன்னு நெகட்டிவ் எல்லாம் அறுக்கப்பட்டு நீங்கள் ஜெயிச்சு வாழ போறீங்க. Wish you good luck. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555. மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு 2024 2025 குரு பயிற்சி வரப்பிரசாதங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்பா, தொடர்ந்து மகரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஓகேன்னு தான் சொல்ல முடிஞ்சதே ஒழிய இந்த குரு பயிற்சி தான் அப்பாடா சூப்பர் அப்படின்னு பல விஷயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கு. ஸ்தான பலமும் சூப்பருங்க, பார்வை பலமும் சூப்பருங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு உங்களை தன்னுடைய விசேஷ பார்வையில் பார்க்குறார். அப்பா, எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. இங்க நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி பலனை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிலையில இருந்தா நீங்க உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் அதுல இருந்து விடுபடுறதுக்கும், இந்த கோச்சாரம் இவ்வளவு சூப்பரா இருக்கே, அவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய பீரியடை இது தடுக்குமா, இல்லை என்ன பண்ணும், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றத நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்துல இருந்தும் நீங்க ஜெயிக்கலாம். உங்க குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்க குழந்தைகளுக்கு நன்மை, உங்களால் உங்க மனைவி மக்களுக்கு நன்மை, அதாவது நான் சொல்றது லைஃப் பார்ட்னருக்கு நன்மை, அவங்களால் உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி 9 பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களால் உங்களுடைய தகப்பனாருக்கு நன்மை, தகப்பனாரினால் உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி தகப்பனாருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தகப்பனாருடன் இருக்கக்கூடிய மன நெருக்கடி பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன். அந்த சொல்யூஷனால் அவர் 10% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவர், இந்தடா ஃபுல்லா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. மகர ராசி மக்களுக்கு இந்த குரு பயிற்சி சொல்லிட்டே போலாங்க. இது யோகம் யோகம் யோகம். காத்து இருந்த நேரம் வந்தாச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லிட்டு இருந்ததே, எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலுமே இது கர்ம பலன், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் வழி பிரச்சனை, முன்னோர்கள் சாபம், பெண் வழி சாபம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று எல்லா மகர ராசிக்கும் யாரோ ஏதோ சொன்ன விரக்தி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அவ்வளோதான் போடா வாழ்க்கை அப்படின்ற நிலையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி போட்ட மாதிரி எல்லா நெகட்டிவிட்டியும் எங்கே போச்சுன்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, எக்கச்சக்க
எக்கச்சக்கமான மெச்சூரிட்டி வந்துடுச்சே, தேவையில்லாமல் எதோ நெகட்டிவிட்டிலேருந்து நீங்களே மெச்சூர் ஆயிட்டீங்களே, அவ்வளோ விஷயத்தும் ஓகே பாலிசிக்குள்ளே வந்துட்டீங்களே, லீஸ்ட் பாதர்ட். ஏன்னா நிறைய பிரச்சனை, சும்மா இருந்து ஒன்று பேசினாலே எக்கச்சக்கமான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணதுனால இனி யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த பக்குவம் வேணும், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம், இனி ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களுக்கு என்னவோ அது பண்ணலாம், ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம வழி புதுசாக பிறப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களை தூண்டும் குரு. அப்போ யாரோ பக்கத்தில் வந்து டேக் இட் ஈஸிடான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு வழி காமிச்சு, இவர் வந்துட்டார், உன்னுடைய நீண்ட நாள் நண்பர்ல, அவர் வந்து இப்போ 20 வருஷம் கழிச்சு பாரு இந்த பதவிக்கு வந்திருக்கார், அவர்கிட்ட கேளு, ஆட்டோமேட்டிக்கா நீ எதிர்பார்க்கறத விட அவர் உனக்கு பண்ணுவார் அப்படின்னு பல விஷயங்கள், பல வழிகாட்டுதல் மூலமா சுத்தி 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 நன்மைகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புல தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டில் கேது இருந்தார். அந்த கேதுவையே குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஞானம் எங்கிருந்து தான் வந்துச்சு, எப்படிடா இவர் இப்படி மாறிட்டாரு, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இவ்வளோ சாந்தமாக இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலே இல்லாமல் இருக்காரு, பரவாயில்லடா சூப்பர்ரா அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணத்துக்குரிய அளவில் உங்களுடைய பேரு புகழ் கீர்த்தி எல்லாமே பெருகும். உங்களை விட்டு போன உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, உங்களை ஏமாத்திட்டு போனவங்கெல்லாம் இப்போ தானாகவே வந்து தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி உங்களுக்கு வராக்கடனை கொடுக்கறதுக்கும் அண்ட் எதனால இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களோட அன்பு பாராட்டி நெகட்டிவ் சத்ருக்கள் எல்லாமே தானே தன்வயம் வந்து உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செல்ஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கோவப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களெல்லாம் வாடா 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 சரி வாடா அப்படின்னு சொல்லி தோள் தட்டி உண்மையான அன்பு பாசத்தோட நீங்கள் செயல்பட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன், பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ். எந்த ஒரு விஷயத்தையும் இன்னும் 7.5 சனி முடியல, அதனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போது அந்த பெரிய லெவலில் போன ஒருத்தர் அவர் வந்துட்டாருன்றதுனால உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்ற நினைப்பு தயவு செஞ்சு வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இன்னும் நீங்க 7.5 சனியில் தான் இருக்கீங்க, 2ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்காருன்றதை மறந்துடவே வேண்டாம். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் சிக்கிக்காம நெகட்டிவை பத்தி மறந்து அதை பத்தி நினைவுகளே இல்லாம பாசிட்டிவான growthக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியல ஏணிப்படியில ஏறுறதுதான் முக்கியமா இருக்கணுமே ஒழிய அங்கிருந்து உங்களை கீழே இறக்குனவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள தயவு செஞ்சு போயிடாதீங்க. அந்த மாதிரி மட்டும் போனா உங்க குடும்பமே உங்ககிட்ட இருந்து பிரியப்படும், யாருமே உங்க பக்கத்துல வரமாட்டாங்க. ஏன்னா நீங்களும் சனி பகவானுடைய ராசி தான். சனி பகவான் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, 7.5 சனியா உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டில் தான் குரு இருக்கு, 9ஆம் வீட்டை தான் குரு பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ ஞானத்தின் ரூபத்துல ஆன்மீகத்தின் ரூபத்துல ஓகே பாலிசி குரு மாதிரி இருந்து அட பரவாயில்லடா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவன கூட நீங்க மன்னிச்சு விடும்போது அதனுடைய வளர்ச்சி அவங்களாலேயே, அதாவது நீங்க சத்ருக்களாக நினைத்தவர்களே உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்துக்கு மாறிடுவாங்க இந்த பாசிட்டிவான ஆக்ஷன் உங்ககிட்ட இருக்கும்போது. அப்ப எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா போய் நெகட்டிவானவங்களை பாசிட்டிவா மாத்தி அவங்களையே கை கோத்து அவங்க மூலியமா வளர்ச்சின்றதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய சிரிங்க, நிறைய சந்தோஷமா இருங்க, உங்க ஆரோக்கியமும் சீராகும். மேலும் யோகாசனம் பண்ணுங்க, எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துல சுப விஷயங்கள் எது வேணாலும் நீங்க பண்ணுங்க, அது எல்லாமே கை கொடுக்கும், கடன்கள் அடைக்க முடியும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாம் உங்க மூலியமாவே நீங்க சரி செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுற அளவுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க குழந்தைகளுக்கு காலத்துக்கும் உதவக்கூடிய வகையில், ஃபார் எக்ஸாம்பிள் ரெமுனரைசேஷன் நிறைய மாசம் வந்து நீங்க சம்பாதிக்கிறது விட அதிகமா அது வந்து அதை நீங்க உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருப்திகரமான செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு. உறவுகள் மேம்படும். தப்பு கண்டுபிடிக்கிறத விட்டுருங்க, தப்புன்ற விஷயத்த நீங்க பேசவே வேண்டாம், போனது போச்சு, இனி வர்றதெல்லாமே உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடிய அளவில் வருது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனுமனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, குரு ஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால, லாபஸ்தானம்ன்றது செவ்வாயினுடைய வீடு, அப்போ குருவும் செவ்வாயும் ரொம்ப நட்பு பெற்ற கிரகங்கள், குருமங்கல யோகமாகவே நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அப்போ குரு செவ்வாய் சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் உங்களுக்கு உகந்த
நாள்ல நீங்க போய் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. அப்பா, இவ்வளவு கஷ்டங்கள் பட்டேன், இந்த கஷ்டத்தை எல்லாம் நான் மறந்துடுறேன், இனி அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி என்ன பார்த்து சந்தோஷப்படக்கூடிய லெவல்ல நீ தான் கொண்டு வரணும், உன் பாதத்துக்கு என் தலை சரணம் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள், அவ்வளவு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை குரு பெயர்ச்சி நிறைய விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி சனி கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற ஒரு நிலையில குருவும் சேர்ந்து, சனியும் புரட்டாதி நட்சத்திரத்துல குரு ரூபத்துல இருந்து அதனுடைய சாரமும் குருனுடைய ஆசீர்வாதங்களும் ஸ்தான பலமும் பார்வை பலமும் எல்லாம் சேர்ந்து டக் 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 டக்குன்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க மேன்மை, மன சந்தோஷம், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாமே சீராகுன்றதை விட சந்தோஷ கடலுக்குள்ள நெனைஞ்சு, சந்தோஷ மழைக்குள்ள நெனைஞ்சு அவ்வளவு சூப்பரா நீங்க இருக்க போறீங்க. ஆனந்த கண்ணீர் திரும்பி பார்த்தா நம்ப அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது பொன்னான காலம். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அகெயின் ரிமெம்பர் மகர ராசி அன்பர்களே, பி பாசிட்டிவ். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான். ஓகே, விஷ் யூ குட் லக். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.